ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் பகையாய் வந்து பாதியா நாய் நாவல் பகுதி 18. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். சாதனாவை வீட்டில் கொண்டு வந்து பத்திரமாக சேர்த்த கௌரி சங்கர் காவல் நிலையம் புறப்பட தயாரானான். சாதனா, அகிலா நம்பர், அவளுடைய அப்பா அண்ணன் நம்பர் எல்லாம் இருந்தா கூட அவங்கள கண்டுபிடிக்க அது வசதியா இருக்கும். நம்பர் இருக்கு, நான் கொடுக்கறேன். ஆனா உங்ககிட்ட இருந்து தப்பிச்ச அவங்க முதல் வேலையா அவங்க சிம்ம தான் மாத்தி இருப்பாங்க. அது எனக்கும் தெரியும். ஆனாலும் கூட எப்பவாவது அந்த நம்பர் அவங்க யூஸ் பண்ணா அவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடலாம்ல. கொடுக்கறேங்க. 3 எண்களையும் அவள் கொடுக்க கௌரி சங்கர் அதை சேவ் செய்து வைத்துக் கொண்டான். அப்புறம் இன்னொரு விஷயம். என்ன? நீங்க தேடிட்டு இருக்கிற போதைப் பொருள் கடத்தின அந்த இளைஞன் அது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? என்னுடைய கணக்கு சரியா இருந்தா அது அகிலாதான். அது தெரிஞ்சு ஏன் அவளை விட்டு வச்சிருக்கீங்க? காரணமாதான். அகிலா உட்பட இப்ப எங்க சந்தேக பார்வையில் இருக்கிற எல்லாருமே வெறும் அம்புகள் மட்டும்தான். அவங்களை ஏவி விடுற அவனைதான் நாங்க இப்ப தேடிட்டு இருக்கோம். அவன் சிக்கினாதான் இந்த போதைப் பொருள் கும்பலை கூண்டோட அழிக்க முடியும். அப்பா மும்பை போனது கூட இந்த வேலை விஷயமா தானா தெரியல. அங்கிள கமிஷனர் தான் மும்பை அனுப்பியிருக்காரு. என்ன வேலையா அனுப்பியிருக்காருன்னு தெரியல. அங்கிள் போன் ஏதாவது பண்ணாரா? இல்ல, அப்பா போய் சேர்ந்த அன்னைக்கு மட்டும் எனக்கு போன் பண்ணி போய் சேர்ந்துட்டதா சொன்னாரு. அதுக்கப்புறமா அப்பாவா போன் எதுவும் பண்றது இல்ல. நான் தினமும் அவருக்கு போன் பண்ணி பேசுவேன். நான் கூப்பிடும் போது கூட ஒரு 4-5 தடவை போன் பண்ணதுக்கு அப்புறமா தான் போன் எடுத்து பேசுவாரு. அவருடைய குரல் கூட சரியா இல்ல. ஏன்னு கேட்டா வேலை கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குமா அப்படின்னு சொல்லுவாரு. அவரா எதுவும் கேட்கவும் மாட்டாரு. நான் கேக்குறதுக்கு மட்டும்தான் பதில் சொல்லுவாரு. என்ன சொல்ற நீ? அப்படி இருக்க வாய்ப்பே இல்லையே. மும்பை வரைக்கும் போயிருக்காரு, அதுவும் ஒரே பொண்ணு. நீ உன்னை விட்டுட்டு போயிருக்காரு. உன்னை பத்தி எதுவுமே கேட்கலையா? இல்ல, எனக்கும் அது மனசுக்கு நெருடலா தான் இருந்தது. அத பத்தி அப்பா கிட்ட கேட்டேன். வேலை டென்ஷன்மா அப்படின்னு சொல்லிட்டாரு. இதையே நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லல. ஏன், ஏதாவது பிரச்சனையா? சாதனா, எங்க கமிஷனர் இருக்காரே, அவர்கிட்ட இந்த போதைப் பொருள் கடத்துற கும்பலை பத்தி பேசினாலே ரூட்டை மாத்தி விட்டுடுவாரு. அது மட்டும் இல்ல, அந்த வேலை பக்கமே போக முடியாத மாதிரி ஒரு 1000 வேலையை நம்ம தலையில தூக்கி வச்சு விட்டுடுவாரு. அதையெல்லாம் முடிச்சுட்டு அந்த போதைப் பொருள் கடத்துறவங்க பின்னாடி போனா யாரோ தகவல் கொடுத்த மாதிரி எல்லாரும் சேஃப் ஆயிடுவாங்க. முன்னாடி தொழில் பண்ணிட்டு இருந்தோம், இப்ப திருந்திட்டோம், நாங்க நல்லவங்களா வாழ்ந்துட்டு இருக்கோம், தேவையில்லாம எங்களை தொல்லை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவானுங்க. அப்படியா? ஆமா. அகிலா கூட உங்க மேல இருக்கிறவன் அவங்க காலுக்கு கீழே இருக்கிறதா சொன்னா. அது ஒருவேளை கமிஷனரா இருப்பாரோ? சாதனா சந்தேகத்தை எழுப்ப, சாதனா, எனக்கு தனிப்பட்ட முறையில கமிஷனர் கோபாலகிருஷ்ணனை நல்லாவே தெரியும். ரொம்ப நேர்மையான ஒரு அதிகாரி. அப்புறம் எப்படிங்க குற்றவாளிகளுக்கு தகவல் போது அவங்க எப்படி தப்பிக்கிறாங்க? அங்கதான் எனக்கும் நெருடலா இருக்கு. என்ன ஆனாலும் அந்த குணாவை விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சா ஏதாவது தகவல் கிடைக்கும்னு நினைக்கிறேன். சரி, நான் ஸ்டேஷனுக்கு போறேன். நைட் நீ என்ன எதிர்பார்க்காத, நீ தூங்கு. இல்ல, எனக்கு நைட் ஷிஃப்ட். இன்னைக்கு வேணா லீவ் எடுத்துக்கோ. இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். ஓகே, நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதைங்க. அகிலா சொன்னதை வச்சு பார்க்கும்போது உங்க டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள உங்க மேலதிகாரிகளா இருக்கிற யாரோ தான் இந்த கேங்கோட லீடரா இருப்பாங்க போல எனக்கு தோணுது. இல்ல, அந்த கேங் லீடருக்கு ஹெல்ப் பண்ற கையாளா இருக்கணும். எனக்கும் அந்த சந்தேகம் இல்லாம இல்ல. நான் கவனமாவே இருக்கேன். சரி, எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். கௌரி சங்கர் கிளம்பி விட்டான். காவல் நிலையத்தை அடைந்தவன் முதல் வேலையாக அகிலா எண்ணையும் அவள் அப்பா அண்ணன் எண்ணையும் வைத்து அவர்கள் இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்க முயன்றான். ஆனால் கடைசியாக அவர்களது வீட்டின் அருகில் இருக்கும் டவரின் சிக்னலில் தான் மூவரின் செல்லும் இருந்ததாக காட்டுகிறது. மூவரும் வேறு சிம்மை பயன்படுத்துகிறார்கள் என்பது அவனுக்கு புரிந்தது. குணாவை அடித்து உதைத்து விசாரிக்க, எனக்கு எதுவும் தெரியாது, கிடைக்கிற காசுக்கு அவங்க என்னென்ன வேலை சொல்றாங்களோ அதை மட்டும்தான் பாப்பேன். அவங்க ஏதாவது தகவல் கேட்டா கொடுப்பேன். போதைப் பொருள் என்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கிற ஏரியா வழியா கடத்தப்படுதுன்னா அதை அவங்க முன்னாடியே சொல்லிடுவாங்க. அதை நான் கண்டுக்காம விட்டுடுவேன். அவ்வளவுதான். இதுக்கு மேல எனக்கு எதுவும் தெரியாது. அதற்கு மேல அவனுக்கு எதுவும் தெரிய வாய்ப்பில்லை என்பது விசாரணையில் கௌரிக்கும் புரிந்தது. படுமும்முரமாக கிடைத்த சில ரகசிய தகவல்களை வைத்து வேறு சில குற்றவாளிகளை நெருங்க திட்டம் போட்ட கௌரி சங்கருக்கு கமிஷனரிடமிருந்து அழைப்பு. ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருக்கு, உடனே என் வீட்டுக்கு வந்து என்ன பாருங்க என்றார். இவருக்கு எப்படிதான் மூக்கலை வேர்க்குதோ தெரியல. கௌரிக்கு கோபம் தான் வந்தது.
ஆனால் என்ன செய்வது, மேலதிகாரி அல்லவா, சென்று பார்த்துதானே ஆக வேண்டும். அவன் தேர்வு செய்த அந்த 3 காவலர்களுக்கு சில வேலைகளை கொடுத்துவிட்டு கமிஷனரின் வீட்டிற்கு சென்றான். அவர் மட்டும்தான் வீட்டில் இருக்கிறார். காலில் தான் அமர்ந்திருந்தார். கௌரி சங்கர் அவர் முன் வந்து நிற்க, உட்காருங்க மிஸ்டர் கௌரி என்றார். அவர் எதிரில் இருந்த இருக்கையில் கௌரி சங்கர் அமர, நம்ம அமைச்சர் ராஜகிரி இருக்கார்ல, அவர் 1 வார பயணமா நம்ம ஈரோடு வராரு. அவரை யாரோ கொலை பண்ண போறதா அவருக்கு போன் பண்ணி சொல்லிருக்காங்க. அதனால ரொம்ப தைரியமான திறமையான ஒரு ஆபீசரை இந்த 1 வாரமும் எனக்கு பாதுகாப்புக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி பர்சனலா போன் பண்ணி அவரே சொன்னாரு. சப் இன்ஸ்பெக்டர் கௌரி சங்கர்னா ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப திறமையான ஆபீசர் ஆச்சே அப்படின்னு உன் பேரையும் எடுத்து சொன்னாரு. உன்னுடைய பதவி உயர்வை பத்தி கூட அவர் பேசினாரு. சார், நான் போதைப் பொருள் கடத்துற கும்பலை நெருக்கிட்டு இருக்கேன் சார். இந்த நேரத்துல நீங்க இந்த வேலையை எனக்கு கொடுத்தா அவங்க தப்பிச்சிருவாங்க சார். அமைச்சருடைய பாதுகாப்புக்கு என்னை விட திறமையான வேற யாரையாவது போடலாமே. நானும் அப்படிதான் நினைச்சேன் கௌரி. ஆனா அவரு உங்க பேரை எடுத்து சொல்லும் போது என்னால என்ன பண்ண முடியும்? கடத்தல் கும்பலை பிடிக்கிற வேலையெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நீங்க முதல்ல நம்ம அமைச்சருடைய பாதுகாப்பு பணியை போய் பாருங்க. அவரு அரசு விருந்தினர் மாளிகையில தான் வந்து தங்குவாரு. அங்க போய் பாதுகாப்பு ஏற்பாடு எல்லாம் பாருங்க. ஓகே சார் என்றவன் உற்சாகம் இழந்த கமிஷனரின் முகத்தை கவனிக்காமல் இல்லை. வாசல் வரை வந்தவன் திருப்பி அவரை பார்த்தான். அவனையே பார்த்தபடி அமர்ந்திருக்கிறார் கமிஷனர். என்ன கௌரி? சார், உங்க மனைவி பையன் 2 பேரையும் வீட்டுல காணோமே, சந்தேகமாக கேட்டான். என்னுடைய மனைவி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. அவங்கள பக்கத்துல இருந்து பாத்துக்கிறதுக்காக அவங்க சொந்த ஊரான மார்த்தாண்டம் போயிருக்காங்க. ஓ அப்படியா? அப்போ உங்க பையன்? அவன் காலேஜ் படிக்கிறான் தெரியும்ல. ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ஆல் இண்டியா டூர் போயிருக்கான். 2 வாரம் கழிச்சுதான் வருவான். ஓகே சார் என்றவன் காவல் நிலையம் வந்து விட்டான். தன் வேலைகளை நிறுத்த அவனுக்கு விருப்பமில்லை. தேர்வு செய்த 3 காவலர்களையும் மீண்டும் அழைத்து, நீங்க எப்பவும் என் கூட தொடர்பிலேயே இருங்க. நம்ம வேலை ஒரு பக்கம் நடக்கட்டும். அமைச்சருடைய பாதுகாப்பு வேலையை நான் பார்த்து முடிச்சுட்டு சீக்கிரமா வந்து உங்க கூட களத்துல இறங்குறேன். இந்த குற்றவாளிகள் யாரும் தப்பிக்க கூடாது. எல்லாரையும் பிடிச்சு ஜெயில தள்ளணும் என்று கூறி சில வேலைகளையும் அவர்களிடம் ஒப்படைத்த பின் அமைச்சரின் பாதுகாப்பு பணிகளை செய்வதற்காக அவர் தங்கும் அரசு விருந்தினர் மாளிகைக்கு விரைந்தான். அவன் அங்கு வந்து சேரவும் அவனை அமைச்சர் அழைக்கவும் சரியாக இருந்தது. சொல்லுங்க சார், கமிஷனர் சொன்னாரா என்று கேட்டார். ஆம் சொன்னார் சார். என்னுடைய உயிரை எடுத்துடுவேன்னு ஒருத்தன் மிரட்டல் விடுறான்பா. உயிர் மேல யாருக்குதான் ஆசை இருக்காது சொல்லு. நான் ஈரோட்ல தங்கி இருக்கிற இந்த 1 வாரமும் நீ என் கூடவே இருந்து என் பாதுகாப்பு பணியை பாத்துக்கிற. உன்னுடைய பதவி உயர்வை நான் பாத்துக்கிறேன். சார், உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக எனக்கு நீங்க பதவி உயர்வு தரணும்ன்ற அவசியம் இல்ல. நான் செய்யற வேலையை பார்த்துட்டு மக்களுக்கு இன்னும் அதிகமா சேவை செய்ய எனக்கு பதவி உயர்வு கொடுத்தா நான் சந்தோஷப்படுவேன் சார். இந்த காலத்துல இப்படியும் ஒருத்தன். சரிப்பா, உன்னுடைய விருப்பம் போலவே ஆகட்டும். முதல்ல என் பாதுகாப்பு வேலையை பாரு, அதுக்கப்புறமா உன் வேலையை பாரு. உன் பதவி உயர்வை நான் பாத்துக்கிறேன். ஓகே சார். அழைப்பை துண்டித்த அமைச்சர் அதே வேகத்தில் வேறு ஏதோ ஒரு எண்ணிற்கு அழைத்தார். எதிர்முனையில், என்ன அந்த கௌரிய உங்க கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டீங்களா? ஒரு ஆணின் குரல் ஒலித்தது. கொண்டு வந்துட்டேன். இனி பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இந்த 1 வாரமும் அவன் என் கண்ட்ரோல்ல தான் இருப்பான். நீங்க அதுக்குள்ள செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாம் செஞ்சு முடிச்சிடுங்க. சரி, உங்க கண்ட்ரோல்லயே அவனை வச்சுக்கங்க. ஓகே பார்ட்னர், அதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க உங்க வேலையை பாருங்க என்று கூறிய அமைச்சர் அழைப்பை துண்டித்தார். மறுநாள் காலை 7 மணிக்கு வீட்டை அடைந்த கௌரி ஆழ்ந்து உறங்கும் சாதனாவை தொல்லை செய்யாமல் ஜன்னலின் அருகில் வந்து நின்று யாரையோ அழைத்தான். எதிர்முனையில் ஹலோ சார் என்ற ஒரு ஆணின் குரல் ஒலித்தது. என்னாச்சு சார்? நான் சொன்ன விஷயத்த விசாரிச்சிட்டீங்களா? கமிஷனர் கோபாலகிருஷ்ணர் சாருடைய மனைவி மார்த்தாண்டத்துல அவங்க அம்மா வீட்டுல தான் இருக்காங்களா? ஆமா சார், அவங்க இங்கதான் இருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு உடம்பு முடியலையா? அப்படியெல்லாம் இல்ல சார், சும்மா வந்திருக்காங்க, அவ்வளவுதான். ஓகே, நான் அவங்க கிட்ட பேசணும், ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே சார், ஒரு அரை மணி நேரத்துல நான் கூப்பிடுறேன் என்று கூறி எதிர்முனை துண்டிக்கப்பட்டது. சரியாக 30 நிமிடம் ஆன போது கௌரிக்கு அழைப்பு. செல்லை சைலண்டில் தான் போட்டிருந்தான். செல்போன் சத்தம் கேட்டு சாதனா விழித்துக் கொள்ளக்கூடாது அல்லவா? அவளது உறக்கத்தை ஏன் கலைக்க வேண்டும்? கையிலேயே செல்போனை வைத்தபடி படுக்கையில் சாய்ந்திருந்த கௌரி அழைப்பை ஏற்றான். எதிர்முனையில், ஹலோ சார், நான் மேடம் கிட்ட போன் கொடுக்கிறேன். அந்த ஆணின் குரலை தொடர்ந்து ஹலோ என்ற சோகமான பெண்ணின் குரல் ஒலித்தது. மேடம், நான் சப் இன்ஸ்பெக்டர் கௌரி சங்கர் பேசுறேன்.
விசும்பல் சத்தத்தின் பின்னால், நீங்க என்ன கூப்பிடுவீங்கன்னு சார் என்கிட்ட சொல்லி அனுப்பியிருந்தாரு. அப்படியா? அவனுக்கு வியப்பு. ஆமா, எங்க பையனை கடத்திட்டாங்க சார். டூர் போயிருக்கிறதா சார் சொன்னாரே, அதெல்லாம் போய். அந்த கடத்தல்காரங்க சொல்ல சொன்ன போய். அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க? பெருசா எதுவும் இல்ல. 1 வாரம் வரைக்கும் சார் எந்த அலுவல் வேலைகளையும் செய்யக்கூடாது. குறிப்பா போதை மருந்து கடத்துற கும்பலை பிடிக்க முயற்சி செய்யற யாரையும் அதுக்கு அனுமதிக்க கூடாது. அவ்வளவுதான். என்னை எங்க வீட்டுக்கு அனுப்பிட சொன்னதும் அவனுங்க தான். நான் அங்க இருந்தா என்னுடைய சோகமான முகத்தை பார்த்து எங்க பையன் கடத்தப்பட்ட விஷயம் வெளியில லீக் ஆயிடும்னு என்னை என் வீட்டுக்கு அனுப்பிட சொன்னாங்க. ஓகே மேடம், நீங்க கவலை விடுங்க, உங்க பையனுக்கு எதுவும் ஆகாது. அழைப்பை துண்டித்தவன் சாதனாவின் அப்பாவை அழைத்தான். 4 முறை பெல் அடித்து ஓய்ந்த பிறகு 5வது முறை அழைக்கும் போதுதான் அவர் அழைப்பை ஏற்றார். சொல்லுங்க மிஸ்டர் கௌரி. அவரது குரல் பரிதாபமாக ஒலித்தது. சார், நீங்க போயிட்டு இது வரைக்கும் போன் எதுவும் பண்ணல, அதுதான் சும்மா கூப்பிட்டேன். இல்ல, இங்க கொஞ்சம் வேலை அதிகமா இருக்கு. சார், ரொம்ப நேரமா கூப்பிடுறேன், நீங்க போனை எடுக்கலையே. அதுதான் சொன்னேனே, கொஞ்சம் வேலையா இருந்தேன். சார், நீங்க எப்ப திரும்பி வரீங்க? இன்னும் 1 வாரத்துல வந்துடுவேன்னு நினைக்கிறேன். ஓகே சார். அழைப்பை துண்டித்தவன் அசிஸ்டன்ட் கமிஷனரையும் கடத்திட்டாங்க. ஆழ்ந்து உறங்கும் சாதனாவை ஒரு முறை பார்த்தவன், உங்க அப்பாவை கடத்திட்டாங்க சாதனா, ஆனா அது உனக்கு தெரிய வேண்டாம், அதுதான் அவருக்கு நல்லது. எழுந்து குளியல் அறைக்கு சென்றவன் சிறிது நேரத்திலேயே தயாராகி கிளம்பிவிட்டான். பகுதி 18 நிறைவடைந்தது. பகுதி 19 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.